வணக்கம் நேர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளர் திரு எஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம். வணக்கம். 35% பேர் தமிழ்நாட்டுல விஜய்க்கு ஓட்டு போட்டு அவர் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இன்னும் இணையத்துல பல திமுக ஆதரவாளர்கள் தொடர்ந்து வாக்களித்த மக்களை இழிவுபடுத்தக்கூடிய இல்ல அவங்கள விமர்சிக்கக்கூடிய ஒரு போக்கை நம்மளால பார்க்க முடியுது. 35% பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு காரணம், அடிப்படை காரணம் இல்லாம, ஒரு இது இல்லாம போட்டிருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இது விஜய்க்கு ஆதரவான ஒரு அலைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு அலைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல 2ம் சேர்ந்து காரணியாக அமைஞ்சதுன்னு? முதல்ல இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உங்க சேனல் மூலமா தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஒரு 35% அவருக்கு வாக்களித்திருக்காங்க. அவங்க வாக்களித்தது தவறுன்னு நான் உணரலாம். அவங்க வாக்களித்தது தவறு, அவங்க சீர்தூக்கி பார்த்த காரணிகள் அதை விட முக்கியமான காரணிகள்லாம் இருக்கு அவருக்கு வாக்களிக்காம இருக்கிறது நான் நினைக்கலாம். அதை நான் வெளிப்படுத்தலாம், அது என்னோட உரிமை. ஆனா மக்களை கொச்சைப்படுத்துகின்ற முயற்சின்றது ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று. எந்த காலகட்டத்திலையும் அதை செய்யக்கூடாது. இன்னைக்கு நமக்கு ஆதரவா போட்ட மக்கள்ல ஒரு பகுதியினர் ஏற்கனவே எதிர்த்து கூட போட்டுறவங்க இருப்பாங்க. நமக்கு ஆதரவா போட்டவங்க இன்னைக்கு நமக்கு எதிர்த்து போட்டவங்க இருப்பாங்க. அவங்களுடைய நிலைப்பாடு எதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டதுன்றது நமக்கு தெரியாது. ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு பரந்தப்பட்ட பார்வையில, ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பார்வையில தேர்தலை அணுகணும்ன்றது ஒரு அரசியல் சார்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய பார்வையா இருக்கும். இப்ப அவங்க இப்போ எந்த கட்சியோ இல்ல ஆட்சியோ அதன் மீது முழுமையான நிறை இருக்கிறது என்று அதை அக்செப்ட் பண்ண முடியாது, முழுமையான குறை இருக்கிறது என்று புறந்தள்ளவும் முடியாது. இந்த காரணிகளை சேர்த்து பார்த்து இது ஓகே, இது இன்னைக்கு சூழல்ல இதுதான் நினைச்சுதான் வாக்களிக்கணும் நாம விரும்புறோம். அந்த அடிப்படையில தான் தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய இயக்கங்களா எங்களுடைய கூட்டணி முடிவுகளை கூட எடுக்கிறோம். அதுக்காக நீங்க மக்களுடைய விருப்பத்தை அதுதான் ஜனநாயகமே. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரைட் அது. தே ஹேவ் த ரைட் டு சூஸ் whomever they want. அந்த ரைட்ல நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அப்ப நீங்க ஜனநாயகத்தை இழிவுபடுத்துறீங்கன்னு அர்த்தம். அது நிச்சயமா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எந்த வகையிலும் அதை நம்ம ஒத்துக்கொள்ளவும் முடியாது. அந்த வகையில வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இது ஒரு அலையா இல்ல ஒரு தனிப்பட்ட ஆட்சியின் மீது வெறுப்பா அப்படின்னா, ஒரு அலை உருவாவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு 91 சட்டமன்ற தேர்தல் போது ஒரு அலை உருவாச்சு. ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை என்கின்ற ஒரு அலை உருவாச்சு. அதுக்கு முன்னாடியே கூட 84 சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில இருந்தாரு, இந்திரா காந்தி அம்மையார் சுடப்பட்டார். அந்த இரண்டும் சேர்ந்து ஒரு அலையை ஏற்படுத்துச்சு. இந்த 2 அலைகளுக்கு கடந்து 96ல ஒரு அலை உருவாச்சு. இந்த 2 அலைகள் மக்கள் நேரடியாக தொடர்புடைய விஷயம் இல்ல. மக்கள் விரும்பிய தலைவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு கொடூரத்திற்காக ஏற்பட்ட ஒரு நிலை, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால வந்த நிலை. 96ல ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியின் காரணமாக 96ல ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி இழக்கும் பொழுது அது ஒரு அலை உருவாச்சு. இந்த அலைனா என்னன்னா, அதோட இன்டென்சிட்டி இருக்கு. ஜென்ரலா நம்ம அந்த இன்டென்சிட்டி வெகு அதிகமா இருந்ததுன்னா அதை நாம ஒரு ஸ்வீப், ஒரு டைடு அப்படியே ஸ்வீப் பண்ணிடுச்சுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் 1984ல கூட நடந்தது. அப்போ திமுக 20 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 91ல டிஎம்கே தேர்தல் நடைபெற்ற பொழுது ஒண்ணுதான் வெற்றி பெற்றாங்க. கலைஞர் அவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றாரு. 96ல அதிமுக 4 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. ஆனா இன்றைக்கு சூழல் அப்படி இல்லை. இன்னைக்கு திமுக கூட்டணி கிட்டத்தட்ட 74 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா இன்னொரு கட்சி அதிமுக அவங்க ஒரு 53 என்கின்ற அளவுல வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அலை அடித்ததாக நம்பப்படுகின்ற டிவிகேக்கு ஆதரவா மேண்டேட் உங்களுக்கு கிளியர் கட் மெஜாரிட்டி இல்லை. அப்ப நான் என்ன ரூல் அவுட் பண்றேன்னா, இது ஒரு வேவ்ன்றதை விட இதுல ஒரு அதிருப்தி ஃபேக்டர், ஒரு ஃபேக்டர் ஆஃப் அதிருப்தி இருக்கு, ஒரு டிசெப்ஷன் இருந்திருக்கு சொசைட்டிலன்றதை நான் பாக்குறேன். சோ இது வேவ் என்பதை விட அதிருப்தியினுடைய ஒரு தாக்கம் என்பதாக பார்க்கிறேன். இந்த அதிருப்தி எங்க இருந்து வருது? இது முழுக்க முழுக்க ஆட்சியின் மீதான அதிருப்தியா? ஆட்சினா ஆட்சியில இருக்கக்கூடிய தலைமையேற்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் மீதான அதிருப்தியா? இது இல்ல ஒட்டுமொத்தமா ஆட்சியின் மீதான அதிருப்தியா? இல்ல இந்த அரசை நடத்திய விதத்தின் மீதான அதிருப்தியா அப்படின்னு பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. இதுல முதலமைச்சர் என்கின்ற அந்த தனி நபரு பிம்பத்தின் மீது ஒன்று உறுதியாக சொல்ல முடியும், யாருக்கும் எந்த விதமான வெறுப்பும் இல்லை.
நீங்க இதை வந்து நான் வந்து ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோட பாக்குறேன். 96ல ஜெயலலிதா அம்மையார் தோல்வி அடைந்த போது மக்களோட சென்டிமெண்ட் யாரும் அதுக்காக வருத்தப்படவே இல்லை, வருந்தவே இல்லை. வருந்தவே இல்லைன்னா கட்சிக்காரங்க வருந்திருப்பாங்க. கட்சிக்காரர்களை கடந்து இருக்கக்கூடிய பொதுமக்களாரும் வருந்தியவர்கள் வெகு குறைவுன்னு வச்சுப்போம். ஏன்னா அவங்களே நம்ம குறைச்சி மதிப்பிடணும், வெகு குறைவா இருக்கும். அது வெளியிலயும் தெரியல, இல்ல தெரியலன்றதுனால கூட நம்ம வந்து அதை பார்க்கலான்னு தெரியல. ஆனா இன்றைக்கு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த நிலையில இருந்து ஒரு செய்தி வந்து மிக பிரதானமா இருக்கு, இல்ல வந்து ரொம்ப இதுவா இருக்கு. வேண்டுமானால் நேரடியாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற டிவிகேல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனரிஸா இல்லாம அவங்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய வயதின் காரணமாகவும் அரசியல் முதிர்ச்சி குறைவா இருக்கக்கூடிய காரணமாகவும் அதை வந்து கொண்டாடலாம். ஆனா அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களை, திமுக தோற்பதற்காக மகிழ்ச்சி அடையக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களை முதல்வருடைய தோல்விக்கு வருத்தம் அடைகிறார். அப்ப இது நமக்கு என்ன மெசேஜ்னா, சோ தேர் இஸ் நோ ஆன்டி இன்கம்பன்சி ஆர் தனிப்பட்ட முறையில முதலமைச்சர். இது 96ல உல்டாவா இருந்தது. 96ல ஜெயலலிதா அம்மையார் மீது இருந்த வெறுப்பு, அதனால் வந்து கட்சியின் மீது இருந்த வெறுப்பு, அதனால் கட்சியில இருப்பவர்கள் மீது இருந்த வெறுப்பு. அப்ப இங்க இந்த ஃபேக்டர் இல்ல, நீங்க ஆன்டி இன்கம்பன்சி இல்லன்னு சொல்றீங்க. ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, அதை ரெகக்னைஸ் பண்ண தவறிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய சமூக வலைதளங்கள்ல சரி, பொதுமக்கள் தரப்புல இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கடந்து போயிடவே முடியாது. அப்போ இருபெரும் திராவிட கட்சிகளும் இன்னைக்கு வந்து நீங்க எங்க தவறிட்டீங்க அப்படிங்கறத வந்து ரீஇன்வென்ட் பண்ணணும், ரீலேர்ன் பண்ணணும், டோட்டலா வந்து ரீகாலிபிரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஆண்ட திமுக மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள், கட்சியை சேர்ந்தவர்களே இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்யக்கூடிய விஷயங்கள், திமுகவுடைய கோட்டையா இருந்த சென்னையில டோட்டலா வந்து உங்களை ரவுட் பண்ணிட்டாங்கன்னா, அப்ப அதற்கான மாவட்ட செயலாளர்கள் அதுக்கு பொறுப்பு ஏத்துக்கணும்னு நேரடியாக அமைச்சர்களை பேரை வந்து சொல்லியே நிறைய பேர் விமர்சனம் பண்றதை நம்ம பாக்குறோம். அடிமட்ட தொண்டர்களோட குரல் வந்து தலைமை வரைக்கும் போய் சேரல. இடையில இருக்கிறவங்க வந்து ரொம்ப அரகண்டா வந்து மக்கள் கிட்ட பிஹேவ் பண்ணாங்க. முதல்வருக்கு வந்து மக்கள் கிட்ட ஒரு நன்மதிப்பு இருந்தாலும், அந்த நன்மதிப்பை வந்து இவங்களுடைய பிஹேவியர், இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து மக்கள் கிட்ட ஏற்படுத்திருச்சு அப்படிங்கிற விமர்சனங்களை வந்து நம்ம கடந்து போயிடவே முடியாது. இதை எப்படி பாக்குறீங்க? நான் ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னே சொல்லல. நான் சொல்ல வந்ததுன்னா, ஆன்டி இன்கம்பன்சின்னு உருவாவது பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அதுல குறிப்பா சில நேரங்கள்ல ஆட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி வந்து ஆன்டி இன்கம்பன்சியா பெரிய அளவுல வரும் டெவலப் ஆகும். அதுதான் 96ல டெவலப் ஆச்சு. ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த வளர்ப்பு மகன் திருமணம் நடத்துறது, அவங்க போகும்போது டிராபிக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணது, அவருடைய செயல்பாடு, அப்புறம் அவங்க மேல வந்து தனிப்பட்ட முறையில வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் வந்து எடுபட்டதுன்றத விட இதெல்லாம் மக்கள் வந்து அவங்க மேல இருக்கக்கூடிய வெறுப்பு தான் வந்து கட்சியை வந்து ரவுட் பண்ணுச்சு. இப்ப இன்னைக்கு கூட வந்து இந்த ஸ்லைடு ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கிறது என்னன்னா, நீங்க அங்கதான் அதை பார்க்கணும். நான் முதல்ல சொன்ன அந்த வேவ்ன்றது வந்து ஏன் வந்து ஓவராலா வந்து டாப்பிள் பண்ணல, அந்த மாதிரியான ஒரு வேவா டெவலப் ஆகல அப்படின்னா, இந்த இடத்துலதான் இவரோட ஃபேக்டர், முதலமைச்சருடைய ஃபேக்டர்ன்றது இந்த இடத்துலதான் வந்து ஸ்லைடை வந்து நிறுத்தி இருக்கு. ஆனா மற்ற காரணங்கள் நீங்க சொன்னதெல்லாம் வந்து ஆன்டி இன்கம்பன்சிக்கான காரணங்களா வந்து நான் பாக்குறேன். அதுல குறிப்பா என்னன்னா, இப்ப நீங்க கூட ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க 107 இடம் வெற்றி பெற்றிருக்கிறார். 33 இடம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர். இதுல காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர்லாம் ஏற்கனவே ஒரே மாவட்டமா இருந்தது சென்னை. இப்ப இன்னொரு செய்தி வந்து தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது. சென்னையில் அதிமுக 3ஆம் இடத்திற்கு போகும் என்று பேசப்பட்டு வந்தது. அப்ப நாம என்ன ஒரு கெஸ் பண்ணோம் அப்படின்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் டிவிகே ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நம்ம கெஸ் பண்ணோம். சென்னையில ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா, செகண்ட் தான் வருவாங்க, போட்டி அவங்களுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கின்ற மாதிரியான ஒரு நிலையில தான் எல்லாருமே கெஸ் பண்ணாங்க. ஆனா அது வந்து அதிமுகவுக்கும் அவங்களுக்குமான 2ஆம் இடம் என்பதை விட முதல் இடத்துல இன்னும் அதிகப்படியான நிலையில அவங்க வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கு. அப்ப இது என்னன்னா, இந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து இங்க ஏன் அவ்வளவு அதிகமா இருக்கு? ஏன்னா நீங்க பேட்டர்னை பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே அண்ட் பிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பெல்ட்ல ஏடிஎம்கே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. தஞ்சாவூர் டெல்டால எல்லாம் வந்து டிஎம்கே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்ப நிறைய இடங்கள்ல வந்து நீங்க வந்து கூட்டணி கட்சிகளா போட்டியிட்ட இடங்கள்ல ஏடிஎம்கே வந்து ரொம்ப புவர் தேர்டா வந்திருக்காங்க. புவர் தேர்ட், நாட் ஈவன் தேர்ட், வெரி புவர் தேர்டா வந்திருக்காங்க. அப்போ இப்போ ஒரு விஷயம் நமக்கு வந்து என்ன புரிய வருதுன்னா, இவங்க மேல இருக்கக்கூடிய அதிருப்தி, அப்ப இந்த அதிருப்தியை வந்து நியாயமா பார்த்தா தொடர்ச்சியா திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய அதிமுக அதை கேபிட்டலைஸ் பண்ணிருக்கணும். ஆனா அவங்களுக்கு ஏன் போல? இன்னும் சொல்ல போனா கடைசியா வந்து ஒரு 3 மாதங்கள் வந்து விஜய் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அவங்க 4.5 வருஷமா சொல்லிட்டு இருந்த குற்றச்சாட்டுகள்.
அது தவறான குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டுன்றதுலாம் வேற. இங்க வந்து மொத்தமா சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிடுச்சு, மொத்தமா வந்து பெண்களுடைய பாதுகாப்பு இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க வச்ச குற்றச்சாட்டுகள். அதெல்லாம் மக்களிடம் போய் எப்படி எடுபட்டது அப்படின்னா, குறிப்பா அந்த அர்பனைஸ்டு ஏரியால செய்யப்பட்ட தொடர்ச்சியான சமூக ஊடக பிரச்சாரங்கள். இது வில்லேஜஸ்ல அப்புறம் எப்படி தாக்குச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிறவங்க தானே போய் வேலை பார்க்கறவங்க தானே போய் வில்லேஜஸ்க்கும் போறாங்க. அதனுடைய தாக்கம் தான் வந்து நீங்க ஃபுல்லி அர்பனைஸ்டா இல்லாம ஆல்மோஸ்ட் 80% 90% அர்பனைஸ்ட் ஆன இடத்துல எல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு கடலூர் தொகுதியில வந்து கடலூர் மாவட்டத்துல எல்லா தொகுதியும் ஜெயிச்சிருக்காங்க. கடலூர் தொகுதியில மட்டும் தாவாக ஜெயிச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தா கடலூர் நகரத்தில் மட்டும் அவங்க லீட் பண்றாங்க. ஒன்றியத்துல எல்லாம் வந்து காங்கிரஸ் வேட்பாளராக போட்டிட்டு ஒரு கூட்டணி கட்சியில லீட் பண்றாங்க. அப்ப இந்த அர்பனைஸ்டு ஃபேக்டர், இந்த சோசியல் மீடியா ஃபேக்டர், இந்த சோசியல் மீடியா ஃபேக்டர் என்ன பண்ணுச்சுன்னா, ஏன் சென்னை வந்து ரொம்ப ப்ராமினெண்டா வருதுன்னா 33 இடங்களை அடிச்சிருச்சு. சென்னை மட்டும் இல்ல, சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர், காஞ்சிபுரத்தை அடிச்சு காலி பண்ணிடுச்சு. இதோட இம்பாக்ட் சென்னையில குறிப்பா வந்து நான் இது வந்து ஒரு குற்றச்சாட்டுன்ற நிலையில வந்து நான் பதிவு பண்ணல. ஒரு ஃபேர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திங்ஸ்ல வந்து வெளிப்படையா பேசணுன்றதுனால நமக்கு வந்து திமுகவுடைய உட்கட்சி விவகாரங்கள்லாம் வேற. ஆனா திமுகவுடைய அமைச்சர்களா இருக்கவங்க எல்லாருக்கும் அமைச்சர் தான். சேகர் பாபு அவர்களா இருந்தாலும் சரி, மா சுப்பிரமணியன் அவர்களா இருந்தாலும் சரி. மறுபடியும் சொல்றேன், அவர்கள் தவறு இழைத்தார்கள் அல்லது தவறு செய்திருப்பார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஆனா அவருடைய செயல்படக்கூடிய தன்மையில மிகப்பெரிய ஒரு வேறுபட்ட நிலை இருந்தது வந்து யாரும் மறுக்கவே முடியாது. அந்த வேறுபட்ட நிலை என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு வந்து இவங்க தூய்மை பணியாளர்களை கையாண்டது. இப்ப நான்லாம் நிறைய போராட்டங்கள் தூய்மை பணியாளர்களுக்காக போய் நின்னோம். ஆனா மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, இவங்க வந்து நிக்கிறாங்க, ஆனா இவங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அமைச்சர்கள் வந்து அதை கையாளக்கூடிய விதம் வந்து வேற மாதிரி இருக்குன்றதுனால அவங்க வந்து நாங்க நிக்கிறத வந்து அவங்க வந்து பெருசா நினைக்கல, இல்ல வந்து எங்களை வந்து அவங்களை வந்து பேட்டர்ன் பண்ணுன்ற சிந்தனையில இல்ல. அப்ப இது எல்லாம் என்ன ஆச்சுன்னா மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகள்ல இவர்களை வந்து வில்லானிக்கா வந்து சித்தரிக்கக்கூடிய தன்மை வந்து சமூக ஊடகங்கள்ல ஏற்பட்டது. அது வந்து பெரிய, அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல சமூக ஊடக பாதிப்பு. நான் இன்னொரு விஷயத்தையும் இந்த நேரத்துல பதிவு பண்ணியே ஆகணும். திமுகவுக்கு ஆதரவாக பேசிய சமூக வலைதளத்துல இருக்கக்கூடியவர்கள், சமூக வலைதளங்கள் நாங்க வந்து இண்டிபெண்டான ஆள்னு பேசக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அவங்க திமுகவுக்கு எதிராக இவங்க கட்டமைச்ச இந்த சோசியல் மீடியா பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு பண்ணி திமுகவை பலகீனப்படுத்தினாங்களோ அதே அளவுக்கு அவங்க பலகீனப்படுத்தினாங்க. இத வந்து இப்ப இப்ப என்ன பண்ணாங்கன்னா, அவங்க முழுக்க முழுக்க திமுகவை சப்போர்ட் பண்றன்ற நிலையில இருந்து பேசிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு பொழுதும் திமுக கூட இருக்கிறவங்களுக்கு, குறிப்பா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இல்ல வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில நெருக்கடிகள் வரும்பொழுது அதை சப்போர்ட் பண்ணவும் இல்ல. நியாயமான முறையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சில நேரங்களில் குற்றச்சாட்டை வந்து பதிவு பண்ணி, இல்ல வந்து திமுக அரசினுடைய செயல்பாட்டு தன்மையில வந்து நாம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம பேசும்பொழுது, அந்த வலைதளத்தை வந்து இயங்கக்கூடிய எந்த செயற்பாட்டாளர்களும் விசிகே ஸ்டாண்டு கரெக்ட் தான் பேசுனதே கிடையாது. அப்பவும் அவங்க திமுக நிலைப்பாடுல நின்று பேசினாங்க. இது வந்து ஒரு பெரிய டேமேஜை வந்து அவங்களுக்கு, திமுக மனநில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா, நமக்கு ஆதரவா தானே பேசுறாங்க, இவங்களாம் கரெக்டா தானே பேசுறாங்கன்னு தெரியும். அதனால அவங்கள வந்து ஊக்க கூட படுத்தினாங்க. அவங்க எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தப்பட்டு, ஒரு இப்ப நான் இருக்கேன் ரொம்ப ஓவரா என்ன வந்து நீ நல்லா பண்ற நல்லா பண்ற நல்லா பண்றேன்னா எனக்கு ஒரு கம்ப்ளைசன்சி வருது, இல்ல எனக்கு ஒரு இது வருது இல்ல. அந்த மாதிரி இந்த சமூக ஊடகங்கள்ல, குறிப்பா தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசக்கூடிய, திமுக ஆதரவா பேசக்கூடிய, திமுகவின் சார்பிலே இருக்கக்கூடிய வாதங்களை முன்வைக்கிறோம் என்ற பெயரில் இருந்து மிக அதிகப்படியான வார்த்தைகளை மக்கள் மீது பயன்படுத்தியதெல்லாம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதெல்லாம் இன்னைக்கு வந்து அவங்க வந்து வெற்றி பெற்றுட்டாங்க, அதனால நம்ம சொல்றோம்னு இல்லை. இதெல்லாம் இந்த நேரத்துல தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த காம்ப்ரிஹென்சிவ்னும் போது எனக்கு வந்து என்ன தோணுது, இந்த அரசு வந்து இருக்கணும், இந்த அரசு இருக்கிறதுனால வந்து சமூக நீதி பாதுகாக்கப்படும், இந்த அரசு இருக்கிறதுனால வந்து மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படும், இந்த அரசு இருக்கிறதுனால வந்து பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்தப்பட முடியும் நான் பாக்குறேன். எளிய மக்களா இருக்காங்க, என்ன இந்த அரசுல வந்து இப்படி நடத்துறாங்க, இது தூய்மை பணியாளரை, அதுக்கு வந்து ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு அவங்களோட பார்வை இருக்கிறது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஒரு அமைச்சர் மீது இருக்கக்கூடிய ஒழுக்கத்திலேயோ அல்ல அவருடைய செயல்பாட்டு தன்மையிலேயோ எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. ஆனா அதுல ஒரு ஐயப்பாடை வந்து அதிமுக எழுப்புறாங்க. அப்ப அந்த ஐயப்பாடை எழுப்புகின்ற பொழுது அதை வந்து உரிய முறையில வந்து டேக்கிள் பண்ணாததுனால என்ன ஆகுதுன்னா போகுது. அதை டிஃபெண்ட் பண்ணி பேசுறோன்ற பெயர்ல நான் சொன்ன இந்த ஆதரவு உள்ள சமூக செயற்பாட்டாளர்கள், இப்ப நாம உங்க சேனல்ல கூட பல விஷயங்கள்ல திமுக நிலைப்பாடு ஆதரிச்சு பேசணும். அதே நேரத்துல ஒரு முக்கியமான செய்தி வந்து என்னன்னா, இந்த சேனல்ல பல தருணங்கள்ல திமுகவுக்கு இடர்பாடை ஏற்படுத்தக்கூடிய நல்லெண்ணத்தின் அடிப்படையில எடுக்கப்பட்ட டிசிஷன்ஸை வந்து நாம வந்து விமர்சனம் பண்ணிருக்கோம்.
நான் பார்த்திருக்கேன். அப்போ இப்ப கூட்டணி கட்சியினுடைய ஒரு வந்து இப்ப நான் அதான் சொன்னேன், தூய்மை பணியாளர்கள் எத்தனையோ போராட்டங்கள்ல நான் கலந்து கொண்டு இருக்கிறேன். பல நேரங்களில் இன்னைக்கு வந்து சும்மா திமுக ஆதரவா பேசுறன்ற நிலையில கதறவங்க எல்லாம் வந்து அதிகாரிகளை வந்து குறை சொல்றாங்க, பியூரோக்ரசி. ஆனா நான் ஐ ஹவ் பீன் டெல்லிங் திஸ் ஃபார் இயர்ஸ். இந்த அரசு வந்து முதலமைச்சருடைய நல்லெண்ணத்தை சிதைக்கக்கூடிய வகையில வந்து பியூரோக்ரசியில வந்து செயல்படுறாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலன்கள் வருகின்ற போது பியூரோக்ரசியில வந்து அதுல ஒரு கேஸ்டிஸ்ட் பார்வையை இல்ல வந்து ஒரு RSS மைண்ட் செட் வச்சிருக்காங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசு பதவிகள்ல வந்து பதவி உயர்வுக்கு வந்து சட்டத்தை ஏற்ற முடியும், கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனை வச்சு. மற்ற ஸ்டேட் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு போது அதுக்கான பெரிய முயற்சியை தலைவர் எழுச்சி தமிழர் முன்னெடுக்கிறார். ஆனா அந்த முயற்சி எல்லாம் போய் முதலமைச்சரே 2 முறை வந்து உத்தரவாதம் கொடுக்குறாரு, சட்டமாக்கப்படும். ஆனா கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர்ல அதிகாரிங்க சொல்றாங்க, இல்ல இது இப்ப வேணாம், இதுல வந்து இன்னொரு சிக்கல் இருக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கொடுக்க வேண்டிய சூழல் வருது, அதனால நம்ம அதை 2த்தையும் சேர்த்து பண்ணலாம். நான் என்ன கேட்கிறேன், பியூரோக்ரசியில் இருக்கவங்களுக்கு அரசியல் தேவை. இது ஒரு அரசியல்வாதி வெளிப்படுத்தினா பரவாயில்ல. முதல்ல வந்து தலித் மக்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் பிசிக்கு கொடுக்கலாம்னா சிக்கல் ஆகும், ஓட் பாலிடிக்ஸ். அப்படி வந்து கருத்தை வெளிப்படுத்தல திமுக தலைவரோ வெளிப்படுத்தல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை பியூரோக்ரசியில வெளிப்படுத்துறாங்க. அவங்க அப்படிப்பட்ட கருத்தை வெளிப்படுத்தும் போது மேம்போக்கா பார்த்தா என்ன ஆகும்னா, திமுக இருக்கவங்களுக்கு இது நல்லது தானே, நமக்கான ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்கு வந்து. ஆனா உள்ளார்த்தம் என்னன்னா, அவங்களுக்கு இதை கொடுக்க கூடாது. அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஃபேவரா வந்து இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ வந்து திமுகவுடைய ஒரு ஒரு கோர் ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு ஊழியர்களாகட்டும், பட்டியலின மக்களாகட்டும், பெண்களாகட்டும், எல்லாருமே இன்னைக்கு வந்து விஜய் பக்கம் வந்து பெரும்பாலானவர்கள் போயிருக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு பக்கம் திமுக வந்து தன்னுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நம்பி, நாம இவ்வளவு நல்லது பண்ணிருக்கோம், இவ்வளவு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பண்ணிருக்கோம், இதனால இந்த வாக்காளர்கள் நமக்கு நேர்மையா நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில ரொம்ப காம்ப்ளசண்டா இருந்துட்டாங்களோ, வாட்டர் லாயல்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்னைக்கு காணாம போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப நீங்க ஒரு பக்கம் வந்து நீங்க கருத்தியல் ரீதியாக இது ஒரு கருத்தியல் கூட்டணி, இது ஒரு ஐடியாலஜிக்கல் வார் அப்படின்னு, இது தமிழ்நாடு வர்சஸ் NDA, சமூக நீதி வர்சஸ் சனாதனம் அப்படின்னு நீங்க கட்டமைக்க முயற்சி பண்ணாலும், அது அடுத்த ஜெனரேஷன் கிட்ட ரெசனேட் ஆகாம போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மொழி போரோ, இல்ல இந்த மண் மொழி மானத்துக்காக நம்ம கடந்து வந்த அந்த அரசியல் எதிர்ப்புகளோ, இல்ல கடந்து வந்த போராட்டங்களோ வந்து அவங்களுடைய லிவ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் கிடையாது. அத வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க கொண்டு போய் சேர்க்க மறுத்துட்டீங்க. இன்னைக்கு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது விஜய் அப்படிங்கிற ஒரு தலைவர் தான். அதனாலதான் வாரிசு அரசியல், இல்ல கரப்ஷன், இது போன்ற விஷயங்கள் வந்து இன்னும் அதிகமா அவங்க கிட்ட ரெசனேட் ஆயிருக்கு. அவங்க கிட்ட போய் ஒரு எமோஷனலா வந்து அவர் ரீச் பண்ணியிருக்கிறாரு. அந்த விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்ப நீங்க சொன்ன எஃபெக்ட் எல்லாம் வந்து தாக்கம் மிக அதிக அளவுல இருந்ததுன்னா ரவுட் பண்ணிருப்பாங்க. நீங்க வந்து இப்படிப்பட்ட ஆனா அது எடுபட்டிருக்கு அப்படின்றத பார்க்கணும் ஒண்ணு. இன்னும் நீங்க சொல்ற மாதிரி இந்த மொழி போர் இதெல்லாம் வந்து என்னன்னா, அப்ப ஏன் அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா யூத் மத்தியில ஏற்பட்டதுன்னா, நேரடியா பாதிக்கப்பட்டாங்க. நாம இப்ப என்ன பண்றோம்னா, இப்படி வரும்னு சொல்லிட்டு இருக்கோம். வரும்னு சொல்றதுல வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கு. வரும்னு சொல்லும் போது நம்பிக்கை இல்லாம இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க சும்மா பயமுறுத்துறாம்பாங்க, வந்து இது இவங்க வந்துருவாங்க, அவங்க வந்துருவாங்க, இவங்களுக்கு இதே வேலைப்பா, அவங்களுக்கு எப்ப பாரு இவங்க இப்படிதான்ப்பா பயமுறுத்துவாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க ஒண்ணு. இன்னொன்னு, கடந்த காலங்கள்ல கூட வந்து 3வது அணி வரும்பொழுது ஏன் பெரிய மாற்றம். இப்ப கூட வந்து என்ன கேட்டீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், நான் குறைச்சு மதிப்பிடல, அவங்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு குறைச்சு மதிப்பிடல, அவங்க வெற்றியை குறைச்சு மதிப்பிடல. ஆனா இந்த வெற்றி போதுமான வெற்றியா கிடைக்காததுக்கு காரணம் என்னன்னா, இன்னமும் நீங்க சொல்ற இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இந்த நீங்க சொன்ன இந்த கொள்கையின் மீது இருக்கக்கூடிய ஈடுபாடு, நீங்க சொன்ன மாதிரி அரசு ஊழியர்களை பயங்கரமா ஷிஃப்ட் ஆனாங்க, டீச்சர்ஸ் பர்டிகுலரா ஷிஃப்ட் ஆனாங்க, அவங்க கேன்வஸே பண்ணாங்கன்றாங்க. இதெல்லாம் இருந்தும் இப்படிதான் இவ்வளவுதான் வந்திருக்குன்றதுதான் நீங்க வந்து ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒண்ணு. இன்னொன்னு, அவருக்கு எப்படி ஆதரவு கூடுச்சுன்னா, ஆரம்பத்துல இருந்து நான் சொன்ன இந்த இவங்க தான் இந்த, ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து சோசியல் மீடியா பிரச்சாரமா போச்சு. சோசியல் மீடியால வந்து டிஎம்கேக்கு என்ன பாதகமாயிடுச்சுன்னா, அவங்களுக்கு எதிராக பேசுறவங்க என்ன இம்பாக்டை ஏற்படுத்தினாங்களோ அதே அளவுக்கு இம்பாக்ட் அந்த ஆதரவா பேசுனவங்க ஏற்படுத்தினாங்க. இவங்க என்னன்னா, அவர் வந்து கூட்டம் கூடுது, அது ஓட்டா மாறாது, கரெக்ட், ஓட்டா மாறாது. ஆனா மக்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் கன்வே ஆச்சுன்னா, என்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, ஆனா இந்த ஸ்ட்ரென்த் போய் வீணடிஞ்சிட்டு இருக்கு. எனக்கு வந்து ஜென்ரலா டிஎம்கே ஏடிஎம்கே அவங்களோட ஐடியாலஜிஸ் இதெல்லாம் கடந்து எனக்கு ஒரு விஷயம் தொடர்ந்து கட்டமைக்கப்பட்டு வருது. இதுல ஒரு உண்மையான நிலை என்னன்னா, அப்படி கட்டமைக்கப்பட்டவங்கள பெரும்பாலும் வந்து அவங்க வந்து என்ன விரல் நீட்டி வந்து அதிமுக மேல குற்றம் சொல்றாங்களோ, ஊழல்னு குற்றம் சொல்றாங்களோ, இல்ல தவறுன்னு குற்றம் சொல்றாங்களோ, அந்த தவறுகளை இழைக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்கன்றது ஒரு செய்தி. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது இவருக்கு நிறைய கூட்டம் கூடுறத பாக்குறாங்க.
அந்த கூட்டம் கூடுற போது நம்ம வைக்கிற வாதம் என்ன இருக்கு, இது ஓட்டா மாறாது, இது ஓட்டா மாறாதுன்னு போது அப்ப அவன் மைண்ட்ல அது ஏறுது. இவ்வளோ கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தோட சேர்ந்து நம்மளும் சேர்ந்தா கண்டிப்பா இந்த ஒரு மாற்றம் வரும்ன்றது இந்த இந்த இம்பாக்ட் வந்து இருந்தது. கடைசியா வந்து ஒரு 3-4 மாதத்துல வந்து முழுக்க முழுக்க திமுக சார்பில் வந்து திட்டங்களை மையப்படுத்தி பிரச்சாரங்கள் மேற்கொண்டாங்க. அது நியாயமான பிரச்சாரம் கூட என்ன கேட்டீங்கன்னா. ஆனா திட்டங்களை முன்வைத்து இவரு முதலமைச்சர் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம். ஆனா அவர்களுக்கு வந்து அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பேச்சாளர் நீங்க வந்து போய் பாருங்களேன், இப்ப கூட ஆன்லைன்ல இருக்கும், எல்லா பேச்சும் ஒரே ஸ்டீரியோ டைப்ல தான் இருக்கும். நீங்க யாரை தட்டி விட்டாலும் இந்த திட்டங்களோட வரிசையை தான் சொல்லுவாங்க. முதலமைச்சர் சட்டமன்றத்துல பேசின திட்டங்களோட வரிசையில தெருவில் போய் பேசுற தெருமுனை பேச்சாளரும் அதுதான் பேசுறாரு. ஆனா வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில்? அதுக்கு பதில் இருக்கு உங்க கையில. நீ தலித் மக்களுக்கு வந்து எதுவும் பண்ணல போல எதனா ஒண்ணுன்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இவங்க கேட்க மாட்டாங்க வேங்கவையில. ஆனா விசி ஏன் கேட்கல, திமுக கூட்டணியில் இருக்குது, திமுக ஏன் பண்ணலன்னுவாங்க. நியாயமா கூட இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதே தலித் மக்களுக்காக வந்து இந்த ஆட்சியில என்ன பண்ணாங்கன்னு திமுக தரப்புல பேசினவங்க யாரும் பேசல. சமயத்துல எங்களை மாதிரி பேசினா எங்களை எப்படி பிராண்ட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உண்மையை பேசுறதுனால சில நேரங்களில் பிராண்ட் பண்றாங்க. இந்த அரசுலதான் வந்து உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கான நிதி ஒதுக்கீடுக்கான ஒரு சட்டம் இயற்றப்பட்டு சமீபத்துல கூட வந்து ஒரு என்ஜிஓ லீட் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து அது தொடர்பாக சில கேள்விகள் எழுப்பினார். அதுக்கு பதில் எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் கூட கொடுத்திருந்தாரு. அப்ப இது மாதிரியான பதில் இல்லை. சட்டம் ஒழுங்கை பற்றி பிரச்சனை வரும்போது பதில் இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து சட்டத்தை திருத்தி தூக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு வந்து பெண்கள் மீதான வன்கொடுமைகளுக்கு வந்து ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த அரசு. அப்ப இதெல்லாம் யாருமே பேசலன்னும் போது அப்ப அவங்க சொல்றதெல்லாம் உண்மை உண்மை உண்மைன்ற மாதிரியான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்துச்சு. இல்ல அப்படி பேசுறவங்களுக்கு பதில் சொல்றோன்ற பேர்ல ரொம்ப அவங்களை எடுத்தெறிஞ்சு பேசுறது. உடனே இவங்க என்ன சொல்றது, அங்க பாரு, அதை நான் சொல்றது வந்து இந்த இவங்கள இந்த இது இருக்குங்க, உடனே நீ யூபியில பாரு, நீ உடனே பீகார்ல பாருனா உண்மை. இங்க இருக்கிறத விட அங்க வந்து படு மோசமான நிலைமை இருக்கு. அதெல்லாம் நமக்கு புரியுது. எனக்கு வந்து அரசியல் செயல்பாட்டுல இருக்கேன், எனக்கு வந்து இவங்க சொல்றது உண்மைன்னு புரியுது, கரெக்ட்னு புரியுது. ஆனா அங்க கீழே அடி வாங்குறவன் உத வாங்குறவன் அவனுக்கு வந்து நீங்க அந்த பதில் சொல்லக்கூடாது. அப்ப கவலைப்படாதப்பா, இந்த மாதிரி சட்டம் போட்டிருக்காங்கப்பா, உங்களுக்கான பாதுகாப்பு வந்து இந்த அரசு செய்யும்பா அப்படின்றதுதான் பதிலா இருக்க முடியும். இது எல்லாமே அக்யூமுலேட் ஆகி தான் வந்து இன்னைக்கு வந்து சாட்சிருக்கு. குறிப்பா இன்னொரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஒன்னு கேட்கணும். பர்ஃபார்மன்ஸா இல்ல ஒரு கவர்ச்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இந்த தேர்தல்ல வந்து பல இடங்கள்ல கேள்வி கேட்க வச்சிருக்கு. உண்மையிலேயே நல்லா பர்ஃபார்ம் பண்ண அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போன்றவர்கள், டிஆர்பி ராஜா போன்றவர்கள், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போன்றவர்கள் இன்னைக்கு வந்து தோத்து போயிருக்கிறாங்க. இது வந்து எப்படி நாம வந்து ப்ராசஸ் பண்றது? என்ன காரணம்? இன்னைக்கு இவங்களுக்கு எதிரா நின்னவங்க இன்னைக்கு கேண்டிடேட்டா இன்ஃபேக்ட் பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் விசில் சின்னத்துக்காகவும் விஜய்க்காகவும் ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர அவங்க தொகுதியில தாவேகா வேட்பாளர் யாரு, அவருடைய பின்னணி என்ன, அவருக்கு அரசியல் புரிதல் இருக்கா இல்லையா, இத பத்தியெல்லாம் அவங்க கவலைப்படல. எனக்கு விசில் வரணும், எனக்கு விஜய் வரணும். விஜயுடைய வெற்றி அப்படிங்கிறது அவருக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு பர்சனல் வெற்றியா உணர்றாங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இங்க இப்போ தேர்வு பண்ணி இன்னைக்கு வந்து அமைச்சரவைக்கு இல்ல சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நாள் திமுக மீது ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற விமர்சனத்தை வைத்த இவர்கள் நாளைக்கு இதே அளவுகோல விஜய்க்கும் அவரோட தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வேட்பாளர்களுக்கும் வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. இவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு தோல்வி எங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னா இதை தாண்டி பர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ அக்கௌண்டபிலிட்டியோ இப்ப வந்து இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவங்க பிக்ஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பா பிக்ஸ் பண்ணுவாங்க. அதனுடைய எதிரொலி அடுத்த தேர்தலில் தெரியும். இப்ப வந்து திரு விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்னன்னா, நீங்க தொடர்ச்சியா அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்கள், தொடர்ச்சியா வந்து களத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களே வந்து பொறுப்புக்கு வரும்பொழுது நான் சொன்ன இந்த பியூரோக்ரசி என்னன்னா, அவங்களே வந்து டைவர்ஷன் டாக்டிக்ஸ் மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க மனசுல பூத்தி அவங்களால தீர்மானமா முடிவெடுக்கக்கூடிய நிலையிலேயே பல நேரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா நீங்க கலைஞர் அவர்கள் மீது வந்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுனா அப்ப வந்து குகன் ஒரு ஐஏஎஸ் இருந்தாரு. அவருடைய இன்ஃபுளுன்ஸ்ல தான் வந்து கலைஞர் வந்து முழுமையா செயல்பட்டார் என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஜெயலலிதா அம்மையார் மீது வந்து காவல்துறை அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் இவங்களோட அதெல்லாம் வந்து சப்ஸ்டன்ஸ் இருந்தது. அப்போ இன்னைக்கு வந்து என்னன்னா அந்த அக்குமுலேட் இருக்கு. இன்னொரு பெரிய நெருக்கடியா வந்து திரு விஜய்க்கு என்ன பாக்குறேன்னா, இன்னைக்கு திமுக தலைமையின் மீதோ அல்லது திமுக முன்னணி பொறுப்பாளர்களா இருக்கிறவர்கள் மீதோ வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அந்த குற்றச்சாட்டுகளை விட நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை
தங்கள் மீது முதுகில் சுமந்திருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு வந்து விஜய் பக்கத்துல இருக்காங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இது மாதிரி போட்டிருக்கவங்க எல்லாம் விஜய்க்கு தான் போட்டிருக்காங்க, சில இடங்கள் எல்லா இடமும். ஏன்னா நீங்க உங்களுக்கு ஏன் அந்த டவுட் வருதுன்னா, சில முகங்கள் நமக்கு தெரிந்த முகங்களா இருக்கே, இந்த முகங்களுக்காக வந்து போட்டிருப்பாங்க. இல்ல, அங்கேயும் விஜய்க்காக தான் போட்டிருக்காங்க. ஏன்னா அங்க விஜய்க்காக போடலன்னா அந்த முகங்களோட உண்மையான முகம் தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு. அவங்கள பற்றிய உண்மையான சுயரூபம் தெரிஞ்சிருக்கும். அவங்களோட பின்னணி என்ன, அவங்க வந்து என்ன மாதிரியான ட்ராக் வச்சிருக்காங்க, என்ன மாதிரியான, அதான் நான் நல்லா தெரிஞ்சவங்கள, தெரியாதவங்களை விட்டுருங்க, நல்லா தெரிந்தவர்கள நமக்கு தெரியும் அவங்களோட குற்ற பின்னணியோ அல்ல வந்து அவருடைய செயல்பாட்டு தன்மையில் இருக்கக்கூடிய மாறுபட்ட நிலையோ. அவங்கள கூட பார்க்கல. இப்போ ஒண்ணும் இல்ல, செங்கோட்டையன் அவர்கள் மீது ஊழல் வழக்கு இருந்ததுல, ஜெயிலுக்கு போயிட்டு தானே வந்தாரு. இப்போ ஊழல் தான் பிரச்சனை, ஊழலை ஒழிப்பான்னு திரு விஜய் அவர்கள் சொன்னார்னா செங்கோட்டையன் நிறுத்தும் போது செங்கோட்டையனுக்கு அங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்ப அங்க போட்ட ஓட்டு செங்கோட்டையனுக்கு போட்ட ஓட்டு இல்ல, விஜய் அவர்களுக்கு போட்ட ஓட்டு. எளிய மக்களுக்கு வந்து நாங்க வந்து எல்லாம் பண்றோம், நீங்க வந்து ஒரு லாட்டரி சீட் வியாபாரத்தை வச்சு பல குடும்பங்களை வந்து தெருல எடுத்துட்டு வந்து விட்டவங்க வந்து நீங்க வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவருக்காக ஓட்டு போட்டாங்களா? இவர் நல்லவரு, இவர் வல்லவரு, இவர் போட்டாங்களா? எப்படி போடுவாங்க? முதலமைச்சர் தொகுதியில முதலமைச்சர் எதிர்த்து போட்டியிடுறவர் வந்து அவருடைய குற்றப்பின்னணி வந்து மிகப்பெரிய ஒரு குற்றப்பின்னணி. இன்னும் சொல்ல போனா அரசு தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய கந்து வட்டியில வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஜாம்பவான் அவரு. அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, முதலமைச்சரையே வந்து புறந்தள்ளி அப்படின்னா வந்து அவருக்காக அங்க ஓட்டு போட்டிருக்காங்களா? அப்ப யாருக்குமே மக்கள் வந்து போடல. இதுதான் திரு விஜய் அவர்கள் வந்து உணர வேண்டிய ஒரு விஷயம். இப்ப நாம இன்னைக்கு குற்றச்சாட்டு வைக்கிறோம்ல திமுக தலைமையின் மீது, அவங்க அடுத்த நிலையில இருந்தவர்கள்லாம் வந்து தவறு பண்ணாங்க, அது முதலமைச்சர் நல்லவரா இருந்தா கூட அவர் போய் பாதிச்சிச்சு, முதலமைச்சருடைய நல்ல எண்ணத்தின் வந்து பாதிச்சிச்சுன்னு சொல்றோம்ல. இதுதான் லெசன். அப்போ விஜய் அவர்களிடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான டாஸ்க் என்னன்னா, எந்த வகையிலும் இவங்க குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய நபர்களை விட பெட்டர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாதவங்க இன்னைக்கு விஜயை சுத்தி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. தியேட்டர் அதிபர்களா இருக்கவங்க இருக்காங்க. அவங்க எப்படி கார்பரேட் செக்மெண்ட்ல இருக்கிறவங்க எப்படி வந்து ஏழை எளிய மக்களை பற்றி சிந்திப்பாங்க, இல்ல வந்து அவங்க குறைச்சி மதிப்பு இல்ல, சிந்திக்காம கூட சிந்திக்கிற ஆளா கூட இருக்கலாம், இல்ல சிந்திக்க வைக்கிற அளவுக்கு திரு விஜய் அவர்களுடைய செயல்பாடு இருக்கணும். இந்த டாஸ்கை வந்து அவர் செய்வார். அப்ப இந்த டாஸ்க்ல அவர் ஃபெயில் ஆனார்னா he will also fail miserably than any other political party in the next election தான் வந்து இது இருக்கக்கூடிய செய்தி. அவர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். நீங்க கிட்டத்தட்ட ஒரு பாஜக ஆதரவாளர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரொஃபைல வந்து நம்ம வந்து தாவேக ஆதரவாளர்கள் கிட்ட பார்க்க முடியுது. கண்மூடித்தனமான ஒரு மோடி நம்பிக்கை, ஒரு மோடியை வந்து பூஜிக்கிறது, அவர் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே ஒரு மைண்ட் செட் தான் விஜய ஃபாலோ பண்றவங்க கிட்டயும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. 12 வருஷமா மோடி ஆட்சியில இருக்காரு. 36% மக்கள் தான் மோடி பிரதமரா வரணும்னு தேர்ந்தெடுத்தாங்க. அதே மாதிரி இங்க 35% மக்கள் தான் விஜய் முதலமைச்சரா வரணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. 65% மக்கள் அவருக்கு எதிராகத்தான் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனாலும் இந்த 12 வருஷமா மோடியோடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா, மோடியோடைய தவறை எல்லாத்தையுமே வந்து பூசி முழுகக்கூடிய ஒரு மனப்பான்மையை தான் நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நிலைப்பாடை தான் இங்கேயும் எடுப்பாங்களா? அடுத்த 5 வருஷம் நீங்க சொல்ற மாரி ஒரு பக்கம் விஜய்க்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னாலும், விஜயை ஆதரிக்கக்கூடியவர்கள், இவர் புதுசா வந்திருக்கிறாரு, இவருக்கு வந்து இன்னும் செட் ஆறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம குடுக்கணும், அதனால இது முதல் முறை தானே அப்படின்னு சொல்லி இவருடைய தவறுகளை ஜஸ்டிஃபை பண்றதோ, இல்ல விஜயுமே நீங்க எப்படி மோடி வந்து எதுக்கெடுத்தாலும் காங்கிரஸ குறை சொல்லிக்கிட்டு, இன்னும் 12 வருஷத்துக்கு அப்புறமும் காங்கிரஸையும் நேருவையும் குறை சொல்லிட்டு இருக்கிறாரோ, அதே மாரி இங்க ஆண்ட திமுகவையும் அதிமுகவையும் குறை சொல்லி தன்னுடைய தவறுகளை பூசி முழுக முயற்சி பண்ணா அது தமிழ்நாட்டுல எடுபடும் நினைக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பெகுலேஷனா சொல்றேன், இட் மே பி ட்ரூ, மே நாட் பி ட்ரூ. ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க விஜய் அவர்களுக்கு விழுந்த வாக்குகள் வந்து இப்ப நீங்க 96ல ஒரு கிரைசிஸ் வந்த பொழுது, அப்போ வந்து அதிமுக மீது வைக்கப்பட்ட கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருந்த பொழுது திமுக அதுக்கு மாற்றா வந்து எமர்ஜ் ஆக முடிஞ்சது. திமுக மேலேயும் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் திமுக எமர்ஜ் ஆக முடிஞ்சது. அப்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா, அன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு யூனிஃபைங் ஃபேக்டரா இருந்தாரு. இன்னைக்கு விஜயை விட வந்து என்ன சொல்ல போனா அதிகப்படியான அளவுக்கு வந்து மக்கள் வந்து அக்ராஸ் த ஏஜ் பேரியர் வந்து இன்னைக்கு கூட வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ் செக்ஷன்ல தான் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. ஆனா அவங்க போய் இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்க அவங்களோட ஏஜ்டு பீப்புள. ஆனா அங்க அந்த இன்ஃபுளுன்ஸே தேவைப்படல ரஜினிகாந்த் அவர்களுக்கு. தேவர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் ரஜினிகாந்த் இயல்பாவே இருந்தாங்க. அப்ப அவரோட அஷூரன்ஸ் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய பலமா இருந்தது. கூடவே வந்து மூப்பனாருடைய ஒரு ஃபேஸ், இதெல்லாம் ரொம்ப யதார்த்தமான உண்மைகள். இப்ப வந்து அந்த மாதிரி இப்ப 2 கட்சிகள் மீது இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தினும் போது விஜய் வந்து ஒரு சேவியரா வந்து பார்த்து ஓட்டு போட்டாங்க. இப்ப நான் சொன்ன இந்த ஃபெயிலியர்லாம் கூட விஜய்க்கு என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த எலெக்ஷன் போதே நம்ம எல்லாம் என்ன சொன்னோம், இவனுக்குலாம் ஓட்டு கிடையாது, இவனுக்குலாம் ஓட்டு கிடையாது, இவங்கலாம் வந்து சின்ன பசங்கன்னா, அந்த பசங்கலாம் அடுத்த 5 வருஷத்துல ஓட்டு போட வருவாங்க.
அப்போ நீங்க வந்து இந்த ரேஷியோ எப்படி வந்து அவர் சஸ்டெயின் ஆகிறாரா, தாக்கு பிடிப்பாரா, அடுத்தடுத்து இருப்பாரானா, இந்த ரேஷியோ என்னன்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இப்ப அடுத்த முறை வந்து அவர் போய் குழந்தைங்களை வந்து வீட்டுல அம்மா அப்பாவுக்கு ஓட்டு போட சொல்லுன்னு ஆட்சியை சரியா நடத்தலைன்னா சொல்ல முடியாது. 2 வச்சு அனுப்புவாங்க. நீ சொன்னேன்னு தான் போன வாட்டி போட்டேன், இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வச்சு அனுப்புவாங்க. ஸோ அந்த ஃபேக்டர் ரூல் அவுட் ஆயிடும் நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல. ஆனா எந்த ஃபேக்டர் அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்னா, இன்னைக்கு வாக்கு இல்லாத ஒரு ஜென்ரேஷன் வந்து அடுத்த எலெக்ஷன்ல வந்து வாக்குள்ள ஜென்ரேஷனா மாறும். அந்த பர்சன்டேஜ் அவருக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும் கண்டிப்பா, என்னோட பார்வையா சொல்றேன். ஆனா இதுவும் கூட நான் கன்சிடரபிளா ஆகாது. நீங்க எப்பவுமே வந்து என்னதான் நீங்க வந்து பெரிய அளவுல வந்து நீங்க வந்து தடுத்து நிறுத்த நினைச்சாலும், நீங்க டாப்பிள் பண்ற அளவுக்கு ஒரு டைட் இருந்ததுன்னா அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆக இது வந்து திரு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு. இன்னொன்னு என்னன்னா, தமிழ்நாடு வந்து எப்பவுமே வந்து பியூரோக்ராட்ஸ் ரூல்டு ஸ்டேட்டாவே இருந்துட்டு இருக்குன்றது ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன். நீங்க வந்து இங்க வந்து நம்ம வந்து சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறோம், எல்லாம் பேசுறோம், எல்லாம் கரெக்ட். ஆனா அதுக்காக என்னன்னா, இந்த பியூரோக்ரஸி என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்காக கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க ஆளக்கூடிய கட்சிகளுக்கு. இப்போ 69% ரிசர்வேஷன் வந்தப்போ 69% வந்து கான்ஸ்டியூஷனல் ஷெட்யூல்ல கொண்டு போய் சேர்த்ததுல வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து பங்காற்றினாங்க. அந்த பங்கு ஆற்றுறதுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்தது வந்து பியூரோக்ரஸி. பியூரோக்ரஸி ஸ்பேஸ் கொடுத்து ஏன் அதை பண்ணுச்சுன்னா வந்து அவங்களுக்கு ஒரு கிரைசிஸ் வருது. அவங்க மேல ஒரு இமேஜ் இருக்கு. அவங்க வந்து ஒரு எஃப்சி லீடர்னு ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜ்ல இருந்து அவங்க வந்து ஒரு பிசிஸ்க்கான லீடரா, எஸ்சிஸ்க்கான லீடரா வந்து ஒரு இன்னும் சொல்லணும்னா எஸ்சிஸ்க்கான லீடர், ஏன்னா 16% பிசிஸ்க்காக வந்தது தான் அது அதிகப்படியா 20 வந்து 50 ஆனது. அப்போ அந்த ஒரு லீடரா வந்து ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருந்து, ஒரு திராவிடியன் லீடரா வந்து ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருந்து அவங்க வந்து அவங்களோட இணங்கி போனாங்க. ஆனா அவங்களோட விஷ் அது கிடையாது. அப்ப இந்த பியூரோக்ரஸி ரூல்டு ஸ்டேட்ல வந்து இன்னைக்கு கூட வந்து நீங்க ஜெயலலிதா ஃபெயிலியர் ஆனப்போ மேஜர் ரீசன் வந்து பியூரோக்ரஸி தான் சொன்னோம். அப்ப இருந்த போலீஸ், அப்ப இருந்த அதிகாரிங்க. இந்த கவர்மெண்ட் மேல ஈவன் பிஃபோர் எலெக்ஷன்ஸ் வந்து தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் இருந்தது. நானே கூட நீங்களே பார்த்துருப்பீங்க, பல நேரங்கள்ல பேசியிருக்கேன். இப்ப திருப்பி திரு விஜய் அவர்கள் வந்து யார் இப்ப தூக்கி கொண்டாடுவாங்கன்னா, இவங்கெல்லாம் பாவம். இவங்கெல்லாம் நீங்க வந்து யார் யாரெல்லாம் விஜய்க்கு வந்து ஆதரவா வேலை பார்த்தாங்களோ, யார் யாரெல்லாம் விஜய்க்காக வந்து விஜய் வரணும்னு விருப்பப்பட்டாங்களோ அவங்களாம் ஒரு வகையில பாவம். ஏன்னா அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறதுன்றது எனக்கு தெரியல. விஜயோட ஆளுமை என்னன்னு தெரியல. யாரையும் நம்ம அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ண முடியாது, ஓவர் எஸ்டிமேட்டும் பண்ண முடியாது. ஆனா அதுக்கான வாய்ப்பு கொடுக்கறதுல வந்து பியூரோக்ரஸி வந்து ரொம்ப 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 கடுமையா இருக்கும். அது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இரும்பு கரம் கொண்டு செயல்படக்கூடியதுதான் தமிழ்நாட்டினுடைய பியூரோக்ரஸி. நீங்க அதனால்தான் மற்ற மாநிலங்கள்ல வந்து சில சட்டங்களை வந்து வெகு இயல்புல கொண்டு வந்துடலாம். நீங்க வந்து பிளாக் மேஜிக், இந்த விச் ஹண்ட், இதுக்கெல்லாம் வந்து சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து இங்க கேட்டுட்டு இருக்கோம். நம்ம வந்து பின்தங்கிய மாநிலங்கள்னு சொல்ற இடத்துல அதை பண்ண முடியுது. அங்க ஏன் பண்ண முடியுது? அங்க பியூரோக்ரஸி வந்து பிளெக்சிபிளா இருக்காங்க, பியூரோக்ரஸி வந்து இலகுவா இருக்காங்க, அவங்க வேலையோட நிறுத்திக்கிறாங்க. இங்க பியூரோக்ரஸியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பொலிட்டிக்கல் அரேனால இட் இஸ் தி வர்ஸ்ட் பிளேஸ் இன் தி கண்ட்ரின்னு சொல்லலாம். அப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் அவருக்கு. நான் எப்பவுமே ஒண்ணு சொல்றது உண்டு, நீங்க வந்து ஒரு பொலிட்டீஷியன் வந்து கரப்டா இருந்தா கூட கரப்ஷன் வந்து he cannot exercise without the support of a bureaucracy. இப்ப நாங்க வந்து ஒரு திட்டம் கொண்டு வரோங்க, மக்கள் பிரதிநிதியாவோ இல்ல வந்து ஒரு இடத்துல இருந்து அந்த திட்டத்துல வந்து நான் ஊழல் செய்யணும்னு நினைச்சேன்னா அதிகார வர்க்கத்தினுடைய துணை இல்லாமல் என்னால் ஊழல் செய்யவே முடியாது. ஆனால் ஆளும் வர்க்கத்தினுடைய மக்கள் பிரதிநிதியினுடைய துணையே இல்லாமல் ஒரு அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர் ஊழல் செய்யலாம். ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, இப்ப இங்க வந்து கார்பரேஷன் இருக்கு. கார்பரேஷன்ல வந்து ஒரு பிளான் அப்ரூவல் வேணும். பிளான் அப்ரூவல் வந்து டீவியேஷன் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர் கிட்ட போய் அந்த வீட்டுக்காரர் போய் பணம் கொடுக்குறாரு. நான் வந்து ஒரு அமௌண்ட் தரேன், எனக்கு இந்த அப்ரூவல் வாங்கி கொடுங்கன்னு. அவர் போய் என்ன பண்ணோம், அங்க இருக்கக்கூடிய அந்த ஏஇஏ, அதுக்கு மேல இருக்கக்கூடிய இஏல வந்து பிளானிங் அத்தாரிட்டியை போய் பார்த்து இதுக்கு எனக்கு பண்ணி கொடுங்கன்னு. அவர் ரிஜெக்ட் பண்ணாருன்னா என்ன ஆகும்? இவர் என்னதான் பண்ண முடியும்? இவரு இந்த மக்கள் பிரதிநிதி சும்மா குதிக்க முடியும், அவ்வளவுதான். மீறி போனா அவர் என்ன சொல்றாரு, இவர் வந்து என்ன பணம் கொடுத்துட்டு இதை பண்ண சொல்றாருன்னா அவர் இவரை வந்து அம்பலப்படுத்துவார். ஆனா அவர் இதே வேலையை ஏற்கனவே பண்ணிட்டே இருக்கவர், அதனால இவருக்கு ஒப்ளிச் பண்றாரு. அதே நேரம் வீடு கட்டுறவன் வந்து இந்த கவுன்சிலரே தெரியாதுங்க, நேரா போறான் அந்த பிளானிங் அத்தாரிட்டி கிட்ட, என்ன கவனிக்கணுமோ கவனிக்கிறான். இல்ல அவருக்கு வேண்டப்பட்டவரா கூட இருக்கிறான், பணம் இல்லாம அவருக்கு வேண்டப்பட்டவரா கூட இருக்கிறான், அவர் போட்டு கொடுக்குறாரு. கவுன்சிலருக்கே அந்த தகவல் தெரிஞ்சு போய் கேட்டா அந்த அதிகாரி என்ன தெரியுமா சொல்லுவாரு, சார் இது கேட்காதீங்க சார், இது சிஎம் ஆபீஸ் இருந்து சொன்னாங்க சார், இது மினிஸ்டர் ஆபீஸ் இருந்து சொன்னாங்க சார் அப்படின்னு ஏமாத்துறான். இதுதான் இங்க இருக்கக்கூடிய பியூரோக்ரஸி. இப்படிப்பட்ட ஒரு பியூரோக்ரஸி. இந்த பியூரோக்ரஸியுடைய துணை யாருக்கு தேவைப்படும்னா அதிக அளவுல தவறு செய்யக்கூடியவர்களுக்கு தேவைப்படும்.
இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நபர் திரு விஜய் பக்கத்திலேயே இருக்காரு. அப்போ இதுதான் சேலஞ்ச். இது விஜய் அவர்களுக்கு விடுக்கக்கூடிய வேண்டுகோளா கூட வச்சுக்கலாம். நீங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள மகிழ்ச்சி அடையணும்னு வைக்காதீங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க எதனால அங்க உங்க பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா, தொலைதூரத்துல உங்கள பார்க்கவே முடியாத இடத்துல இருந்தாலும் உங்க மேல அன்பு செலுத்தியவர்கள் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க என்பதை புரிந்து கொண்டு உங்கள் பக்கத்திலே நின்று கொண்டு இருக்கிறார்கள். உங்க பக்கத்துல நிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஆதரவா நீங்க செயல்படக்கூடாது. உங்க பக்கத்துல நிக்கிறவங்க யாருக்காக உங்க பக்கத்துல நிக்கிறாங்களோ அந்த மக்களை நினைத்து நீங்க செயல்படணும். வள்ளின்னு ஒரு திரைப்படம் வந்தது, ரஜினிகாந்த் எடுத்த திரைப்படம். அந்த படத்துல ஒரு காட்சியில ஒரு வசனமே வரும். தான் நல்லா இருக்கணும்ன்றவங்க என் பக்கத்துல உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தெருல நின்றுட்டு இருக்கான்னு. திரு விஜய் அவர்களுக்கு பாடம் இதுதான். அவர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஓட்டு போட்டவங்க தெருல நின்றுட்டு இருக்காங்க. தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் உங்க பக்கத்துல இருக்காங்க, எங்க இருந்தோ நின்று இருக்காங்க. நீங்க உண்மையிலேயே எனக்கு தெரியாது அவருடைய உண்மையான குணநலனோ பண்புக்கூறோ எதுவுமே எனக்கு தெரியாது. நான் கொள்கை அளவுல தான் அவரை பார்க்கிறேன். நான் அந்த நிலையில இருந்து தான் அவருக்கான எதிர்கருத்துக்களை நம்ம பதிவு செய்யறோம். உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தது என்று சொன்னால் அவர் அதைத்தான் இன்னைக்கு ஒரு லெசனா எடுத்துட்டு பண்ணணும். அப்படி பண்ணுவார் என்று இயற்கையை வேண்டுகிறேன். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.